சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். இன்னைக்கு காதலர் தினம். இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ஒரு புது சினிமா ஒன்று இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன படம்னா 9 AM to 9 PM வேலண்டைன்ஸ் டே. 3000 தானே? 3000 படம் இல்ல சார், காதல் கல்யாணம் குடும்பம்னு அர்த்தம் சார். அந்த படம் எதை பத்தி சொல்லியிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க? ஃபுல்லி காதலர்கள் பத்தி தான் சொல்லியிருக்கு. உண்மை காதல் தான் உசுர கொடுக்குற அளவுக்கு போகும். உன் மனசுல என் மேல காதல் இல்லாமலா என்ன காப்பாத்துற? இந்த கதையும் அதை பத்தி தான் பின்னி இருக்கு. ஏன்னா இன்றைக்கு வேலண்டைன்ஸ் டேன்ற நேரத்துல இந்த மாதிரி ஒரு படம் வந்ததுன்னா டெஃபினட்டா காதல் பத்தி தான் அந்த படம் வந்திருக்கும். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி கௌரி சங்கர் அப்படின்றவர் தயாரிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல கதையை செலக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்கிரீன் பிளேவும் ரொம்ப நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி பண்ணவர் மகிபாலன், மேலும் மியூசிக் போட்டவர் ஆஷிஷ். இன்னும் புதுமுகங்க தான் இதில் நடிச்சிருக்காங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு அதுமா ஒரு காதலர் தினம் அதுமா ஒரு படத்தை தயாரிச்சிருக்கீங்க, சொல்லுங்க. அதாவது என் பேர் கௌரி சங்கர், இந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர். இப்போது காதலை பற்றி நிறைய படங்கள் வந்திருக்கு. நான் அதாவது இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டும் முறையாக காதல் இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்த 3 விதமாக புரிஞ்சிருக்கேன். ஒன்று புரிந்த காதல், இது சுகமாக முடியும். அடுத்து புரியாத காதல், குழப்பத்தை அதாவது சோகத்தில் முடியும். அடுத்து புதிரான காதல், சுழலில் சிக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை காதலிக்கிறது தப்பு இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரவா புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் வாழாம்போது நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை தெளிவுபடுத்தி எடுத்திருக்கேன். வேற என்ன புதுமையை செய்திருக்கீங்க இன்னைக்கு இது படத்துல? புதுமை இதுதான், காதலை இப்போ பிரித்து எடுத்திருக்கேன். வேறு புதுமை ரசிகர்கள் பார்க்குற அளவுக்கு நல்ல டெக்னிக்கெல்லாம் நல்லா எடுத்திருக்கேன். புதுமைலாம் சொல்றதுக்கு இந்த என்னுடைய கருத்து தான் போகுது. புதுமை ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் புதுசா போட்டிருக்கீங்க. உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா புது ஆளுங்க தான், கதை தான் முக்கியமானது. இந்த கதை முக்கியன்றது ஹீரோ ஹீரோயின் முக்கியம் கிடையாது. கதை நல்லா இருந்தா படம் ஓடும். அதை பத்தி என்ன சொல்றீங்க? என் கதை மேல முழு நம்பிக்கை இருக்கு. மற்றவங்க சொல்லாததை நான் சொல்லி இருக்கேன். அதனால இளைஞர்களுக்கு பிடிக்கும். ஹீரோ ஹீரோயின் நல்ல அழகான அவங்க நல்லா செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அதே சமயம் ஐஸ்வர்யா லட்சுமி ஹீரோயினை இருந்து டாப் லெவலில் இருந்தவங்க, அவங்களுக்கு மெயின் ரோல் கொடுத்துருக்கேன். அடுத்து ரமேஷ் கண்ணா, அவங்களுக்கு தெரியும். கும்கி அஸ்வின், இவங்கெல்லாம் பழைய ஆளுங்க. ஹீரோ ஹீரோயின் தவிர மீதியெல்லாம் பழசு போட்டிருக்கேன். படம் நல்லா தெளிவாக போகும், போர் அடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும். 9 AM to 9 PM வேலண்டைன்ஸ் டே என்ற புது படத்தினுடைய ஹீரோயின் மீட் பண்ணலாம். வணக்கம் சார். உங்க நேம் சொல்லுங்க. அபிநயா ஜெசி. இதுக்கு முன்னாடி படம் பண்ணிருக்கீங்களா? இதுதான் என்னோட டெபியூட் ஃபிலிம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுறது. ஆக்சுவலி நான் ப்ரொஃபஷனல் மாடல் இப்பதான் சினிக்கு வந்திருக்கேன். என்னோட முதல் மூவி இது. ஓகே, எப்படி இருந்தது அனுபவம் எல்லாம் சொல்லுங்க. அனுபவம் பாத்தீங்கன்னா, கேமரா பத்தி எனக்கு எப்போதுமே பயம் கிடையாது. எங்க அப்பா அந்த காலத்துல ஒரு நடிகரா இருந்ததுனால கொஞ்சம் எனக்கு அது பிளட்டா என்னன்னு தெரியல, சோ பயம் இல்ல. சார், டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் அண்ட் டிஓபி, கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நடிக்கும்போது. சோ எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஆக்சுவலி படம் பண்ணும்போது. சிங்கிள் ஹீரோயின் சப்ஜெக்டா, டபுள் ஹீரோயின் சப்ஜெக்டா? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 3 விதமான காதல். இது ஹீரோயின் அப்படிங்கறத விட நான் முதல் ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின் அப்படி இருக்காங்க. பட் 3 விதமான பரிமாண காதல்களை சொல்றாங்க. புரிந்த காதல், புரியாத காதல் அண்ட் புதிரான காதல்னு சொல்லிட்டு 3 விதமான காதல் இதுல எடுத்து சொல்றாங்க யங்ஸ்டர்ஸ்க்காக. How is your experience? It was great actually. First movie அப்படிங்கும்போது இது ரொம்ப எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் குட்டா இருந்தது. ஸோ எல்லாரும் நினைக்கிறாங்க சின்ன பட்ஜெட் மூவி, ஸோ அதனால யாரும் சப்போர்ட் பண்ணாம இருக்காம, இந்த மூவிலயும் கொஞ்சம் கருத்துக்கள் இருக்கு. இப்ப பெரிய பெரிய படங்கள்லயும் வராத கருத்துக்கள்லாம் சின்ன சின்ன மூவிகள்லயும் வருது இல்லையா? ஸோ அதனால இந்த மூவிலயும் அந்த மாதிரி ஒரு சின்ன கருத்துக்கள் நாங்க சொல்லியிருக்கோம். அதான் நான் சொன்ன மாதிரி புரிந்த காதல், புரியாத காதல், புதிரான காதல். இந்த காலத்துல யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான மெசேஜ் இந்த படத்துல இருக்கு. இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் நான் உங்களுக்கு வாழ்த்துறேன். கண்டிப்பா சார், உங்களோட எல்லாரோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பா நல்லதா 100%. ஏன்னா இது நல்ல ஒரு காதல் கதையா இருக்கு. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, வேலண்டைன்ஸ் டேக்கு வந்திருக்கு. அதாவது இந்த லவ் பண்றவங்களுக்கு ஏத்த ஒரு கருத்தெல்லாம் சொல்ற படமா இருக்கும். சோ வேலண்டைன்ஸ் டேக்கான ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு மூவி.
ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எங்க மூவி வந்து பாருங்க 9 AM to 9 PM வேலண்டைன்ஸ் டே. எல்லாரும் வந்து தியேட்டருக்கு பாருங்க. தேங்க்யூ. அடச்சி நான் நினைச்சேன்னு வச்சுக்க உங்க அம்மாவை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் ஜாக்கிரதை. நல்லா நடிச்சிருக்காங்க, புதுமுகம் மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸா நடிச்சிருக்காங்க. இன்னும் என்னன்னா இந்த கதையில வித்தியாசமான கதையா இருக்கு. அதாவது கல்லூரி காதல்னு ஒண்ணு இருக்கு. கல்லூரி காதல்லையே வந்துட்டு பணக்கார பையனும் ஏழை பொண்ணுன்றது ஒரு ஆஸ் யூசுவல் நிறைய வந்திருக்கு. ஆனா இதுல பணக்கார பையன் பிளஸ் ஏழை பொண்ணு பிளஸ் ரெண்டு பேரும் வேற வேற ஜாதி, இவங்களுக்குள்ளார லவ் ஏற்பட்டா என்ன ஆகும் அப்படின்றதுதான் கதை. இவன் போய் காதல போய் சொல்றான் பொண்ணு கிட்ட. அப்போ அவங்களுக்குள்ளார ஒரு மியூச்சுவலா ஒரு யோசனை பண்றாங்க. என்னன்னா இன்னைக்கு ஃபுல் டே 24 hours நாமும் ஒன்னா டிராவல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கார்ல டிராவல் பண்றாங்க. அவளும் ஒத்துக்கிறாங்க. அப்போ இந்த டிராவல் பண்றப்போ அவங்களுக்குள்ளார என்னென்ன இன்சிடென்ட்ஸ் நடக்குதுன்றது தான் கதை. ஃபர்ஸ்ட் கிளாஸா உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய சீன்ஸ் நிறைய இருக்கு. அதை நீங்க நேரா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும், நீங்களும் ரசிக்கவும் முடியும். ஏன்னா இப்படி கூட அவர் யோசிச்சிருக்காரு பாருங்க. அதுதான் ரொம்ப அருமையான தீம் எடுத்திருக்காரு. அதுலயும் வந்துட்டு இன்டர்வல் பிளாக் சூப்பரான இடம். ஏன்னா ரெண்டு பேரும் சேருவாங்கன்னு நினைக்கிற இடத்துல இன்டர்வெல்ல ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. காலையில 9 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் ஒன்னா சுத்திட்டு இருந்தோம். ஆனா இந்த அரை நாள் வாழ்க்கையே நமக்குள்ள ஒண்ணும் ஒத்து போகல. இதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்றத இன்டர்வல் மேல கதை. என்ன பழி வாங்க போறாரா, இல்ல காதல் தொடருமா, இல்ல வேற யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல இன்டர்வல் மேல கதை சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்க்க வேண்டிய படம். அதுலயும் வந்துட்டு கிளைமேக்ஸ் இன்னும் அருமையா இருக்கு. ஸோ வந்துட்டு நீங்க எல்லாரும் வந்துட்டு இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. எல்லாருடைய கதையும் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. எல்லாருடைய நடிப்பும் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது மாதிரி புதுமையா யோசிக்கிறாங்க பாருங்க. அவங்களெல்லாம் நாம நிச்சயமா வந்துட்டு வெற்றி பெற வைக்கணும். ஏன்னா பெரிய பெரிய பேனர்ல வருது படங்க, ஃபிளாப் ஆயிட்டு போகுது. ஆனா இது சின்ன பேனர்ல வந்திருக்கு. சிறு தயாரிப்பாளர், இந்த மாதிரி தயாரிப்பாளர்களை நாம ஊக்குவிக்கணும். கௌரி சங்கர் சார், தேங்க்ஸ் டு யூ. நல்லா செய்திருக்கீங்க. இந்த படம் வெற்றி பெற மனதார வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். யாருமா நீ, என்ன வேணும் உனக்கு? உங்க மகன் ஜான கூப்பிடுங்க, நான் யாருங்கிறத அவன் சொல்லுவான். ப்ளீஸ் கமலி, ஐ லவ் யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.